ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் சேனல். இப்போ கம்பைலேஷன் நடக்கிறப்ப 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் நடக்கும். சரிங்களா? அந்த ஸ்டெப்ஸை பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பைலேஷன். தேர்ட் ப்ராசஸ் என்ன பண்ணி பாத்தீங்கன்னா அசம்பிளிங். ஃபோர்த் ஒன் லிங்கிங். ஃபைனலா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிடும். சரிங்களா? இப்போ இந்த 4 பத்தின என்னென்ன ஸ்டெப் என்னென்ன வேலை பண்ணதும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரீ ப்ராசஸிங். ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன பண்ணும்னா அந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ் அந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ்லாம் முந்தின வீடியோல சொன்னா பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டெப்ல ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? அது போக நீங்க ஒரு லைப்ரரியை உங்க ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. ஆஷ் இன்க்ளூட் stdio.h ஸ்டாண்டர்ட் input.h. இதை வந்து ஹெடர் ஃபைல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உங்க ப்ரோக்ராம்ல இந்த stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலோட டீடைல்டு கோட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோடெல்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆகும் இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ல. அதே மாதிரி நீங்க மேக்ரோஸ் ஏதாவது டிஃபைன் பண்ணீங்கனாலும் அதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் இங்க இந்த ப்ராசஸ் முடியறப்ப உங்களோட அப்ளிகேஷனோட எக்ஸ்பேண்டட் கோட் வந்து ரெடி ஆயிடும். அதுதான் இந்த ப்ரீ ப்ராசஸிங். சரிங்களா?